ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு சென்ற விஜய் அண்ணா. இந்த சிபிஐ விசாரணையில் விஜய் அண்ணாவிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன? விஜய் அண்ணாவுக்கு சிபிஐ விசாரணை அடுத்த கட்டமா நடக்குமா? நடக்காதா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 27 அந்த டைம்ல விஜய் அண்ணா கரூர்ல பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. சரியா? அது எல்லாமே நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில இந்த வழக்கு என்ன ஆச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு போச்சு. உடனே சிபிஐ அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டமா விசாரணை பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட் கட்டமா யாருகிட்டலாம் விசாரணை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் இப்படிப்பட்ட சிலர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா யாருகிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவிடம் விசாரணை பண்றதுக்கு நினைச்சாங்க. சிபிஐ அதிகாரிகள் விஜய் அண்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. எப்போ ஆஜராகிறது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி நீங்க ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி ஆஜரானாங்க. சரியா? விஜய் அண்ணா ஆஜரான பிறகு என்ன பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை குறித்து சிபிஐ அதிகாரிகள் விஜய் அண்ணாவிடம் கேள்விகள் மேல கேள்வி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த விசாரணை ஒரு 7 மணி நேரம் 6 to 7 மணி நேரம் நடந்ததாட்டு சொல்றாங்க. சரியா? ஊடகங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறமாட்டு இந்த விசாரணை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அடுத்த கட்டமா விசாரணை நாங்க டேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சிபிஐ அதிகாரி 2ஆம் கட்டம் விசாரணைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவுக்கு சம்மன் அனுப்புனாங்க. அதாவது இந்த டேட், அதாவது ஜனவரி 19ஆம் தேதி நீங்க சிபிஐக்கு ஆஜராகணும். உங்கள்கிட்ட மறுபடியும் விசாரணை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில விஜய் அண்ணா இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ அலுவலகத்துல போய் ஆஜரானாங்க. விஜய் அண்ணா எத்தனை மணிக்கு ஆஜரானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா டெல்லியில இருந்து காலையில 10 மணில 10:30ல இருந்து 11 மணிக்கு ஆஜரானாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்கள் சொல்லப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா அந்த ஆஜரானதுக்கு அப்புறம், அதாவது எல்லாமே கேள்விகள் மேல கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் விஜய் அண்ணா எப்போ வெளியே வராங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி பல ஊடகங்கள் சொல்லிட்டு வராங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் விசாரணை நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா 6 to 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்குது விஜய் அண்ணாவிடம் அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்கள் சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த 6 மணி நேரம் விஜய் அண்ணாவிடம் விசாரணை நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த விசாரணையில விஜய் அண்ணாவிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்கள்ல நான் பார்க்கும்போது, அதாவது தந்தி, கல்கி அந்த மாதிரி ஊடகங்கள்ல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாட்டு அந்த கேள்வி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன கேள்விகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் விஜய் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போது பேச்சை முடித்தீர்கள், எப்போது அங்கிருந்து புறப்பட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டதை விட கூட்டம் அதிகமாக வந்தது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்ததை நிர்வாகிகள் கவனிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதாட்டும் சொல்லப்படுது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பாட்டிலை வீசிய போது கூட்டம் நெரிசலை நீங்க பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி வாகனத்தில் ஏறி நின்ற போது கீழே நடப்பதை நீங்க பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அடுத்த கேள்வி அவ்வளவு நெரிசலிலும் வாகனத்தை முன்னே செலுத்தியது ஏன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் விஜய் அண்ணாவிடம் கேட்கப்பட்டதாகவும் இப்படி சில ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கரூர்ல நடந்த சம்பவத்தை நம்ம லைவா பார்த்துட்டு தான் வரோம். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா அதுல விஜய் அண்ணா லேட்டா பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது விஜய் அண்ணா மைக்ல சொல்லியிருந்தாங்க, என்ன கூட்டத்துக்குள்ள நம்ம கொடி வச்சு ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கூட்ட நெரிசல் ஏற்படுது. கூட்ட நெரிசல் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான். அப்ப அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரும்போது கூட்ட நெரிசல் அதிகமா ஏற்பட தானே செய்யும்.
அதுக்கு பிறகு விஜய் அண்ணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தங்க மயங்கி விழுறாங்க. சரியா? மயங்கி விழும்போது விஜய் அண்ணா அத கேட்டு என்ன பண்றாரு, அவருடைய வண்டியில இருந்து தண்ணி பாட்டில் எடுத்து தூக்கி போடுறாங்க. "நாங்க தண்ணி குடுங்க" அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து இனி கிரவுட் அதிகமா இருக்குது. அதனால நம்ம வந்து கம்மியா பேசிட்டு போயிரலாம்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, பேசிக்கிட்டு உடனே ஸ்பாட்ட விட்டு வெளியேறுறாங்க. அதாவது அந்த பிரச்சாரத்தோட ஸ்பாட்ட விட்டு வெளியேறுறாங்க. வெளியேறின கொஞ்ச நேரத்திலேயே எல்லா நியூஸ் சேனல்களும் பரபரப்பா இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துல வந்து 41 இத்தன பேர் உயிர் பலி, இத்தன பேர் உயிர் பலி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 41 பேர் உயிர் பலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் கரூர் சம்பவம் தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. இந்த டைம்ல விஜய் என்னதான் பண்ணாரு? ஏன் மக்கள சந்திக்க வரல? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைம்ல வந்து டிவிகே நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சந்திக்கிறதுக்காக நின்னாரு. வெயிட் பண்ணி தான் நின்னாரு. சரி ஸ்பாட்டுக்கு போயிரலாமா அப்படிங்கிற மாரி தான் நின்னாரு. பட் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்கல. கிடைக்காத பட்சத்துல தான் அவரு வந்து சென்னைக்கு மறுபடியும் போனாரு. அப்படிங்கிற மாதிரி டிவிகே நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சரியா தெரியல. விஜய் அண்ணாவுக்கு சிபிஐ விசாரணை எதற்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பவம் விஜய் அண்ணாவ சுத்தி தான் நடக்குது. சரியா? அதாவது விஜய் அண்ணா மேல நிக்கிறாங்க. அதுக்கு கீழ என்னென்னலாம் நடக்குது? அவருடைய கண் பார்வை மூலமா என்னதெல்லாம் அவர் பார்த்தாரு? அப்படிங்கிற மாதிரி சிபிஐ விசாரணை பண்ணாங்க. அதுதான் இந்தந்த கேள்விகள். குறிப்பிட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது பேச்ச முடிச்சீங்க? எப்போது அங்கிருந்து புறப்பட்டீங்க? அதுக்கப்புறம் வந்து அனுமதிக்கப்பட்டதை விட கூட்டம் அதிகமாக வந்தது எப்படி? அப்படிங்கிற மாதிரி இப்படி சில பல கேள்விகள் வந்து சிபிஐ விசாரணை வந்து மூலமா வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியணும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியணும்ல. அதனால தான் விஜய் அண்ணாவிடம் சிபிஐ விசாரணை நடந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லாம முதல் கட்டமா அந்த கட்சியில உள்ள ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து புஷி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்க எல்லாத்தையுமே வந்து சிபிஐ விசாரணை நடந்துச்சு. அடுத்த கட்டமா விஜய் அண்ணாவிடம் சிபிஐ விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறமும் சிபிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஆஜராகுறது மாதிரி சம்மன் வந்து அனுப்புனாங்க. அது அனுப்புனது மாதிரி இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து ஆஜரானாங்க. அதன் அடிப்படையில சிபிஐ விசாரணை வந்து நடந்துச்சு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 6 டூ 7 மணி நேரம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சிபிஐ விசாரணை நடந்து முடிஞ்சுச்சா? இனி நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கட்சியை சார்ந்த டிவிகேயை சார்ந்த நிர்மல் குமார் இருக்கார்ல, அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு. அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் விஜய் அண்ணா வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 6 டூ 7 மணி நேரம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இனிமேலும் சிபிஐ விசாரணைக்கு நடக்காது. விஜய் அண்ணாவிடம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது இப்போ சிபிஐ விசாரணை இந்த வாட்டி நடத்துனாங்கல்ல, இதோட முடிஞ்சு இனி வந்து சிபிஐ விசாரணை அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிங்கிற மாதிரி நிர்மல் குமார் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. விஜய் குற்றவாளியாக அல்ல, சாட்சியாக மட்டும் தான் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோட இறுதி கட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரியும் நிர்மல் குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால இனி வந்து இந்த கரூர் சம்பவத்தை குறித்து விஜய் அண்ணாவிடம் சிபிஐ விசாரணை நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இதுல இருந்து தெரிய வருது. பட் வந்து இனி விசாரணை நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிபிஐ அதிகாரிகளை பொறுத்து தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்காத பட்சத்துல வந்து மறுபடியும் வந்து இந்த விசாரணை நடத்துறதுக்கு கூப்பிடுறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா இந்த கரூர் சம்பவத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அண்ணா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா ஆஜராயிருக்காங்க. குறிப்பிட்ட ஊடகங்கள் மட்டும் இந்தந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி உத்தேசமா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அண்ணாவிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி முழுமையா தெரிய வரல. சரி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அண்ணாவிடம் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்ட கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.